இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான வெஜிடபிள் வச்சு தான் ஒரு அல்வா பண்ண போகிறோம். ஆனால் இந்த வெஜிடபிள் வச்சு தான் நீங்கள் பண்ணீங்க அப்படின்றது நீங்களாக சொல்கிற வரைக்கும் கண்டிப்பாக தெரியாது. சொரக்காய் வந்து ஒரு நீர்ச்சத்து அதிகம் உள்ள ஒரு காய். அதுவும் இந்த சம்மர் சீசனில் தான் இந்த சொரக்காவை அதிகமாக நம்ம பார்க்க முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ சொரக்காய் நம்ம சாப்பிட்றோமோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து அது எல்லாமே வந்து வச்சுக்கிறதுக்கும், வெயிலில் வந்து உஷ்ணம் அதிகமாகும், நம்ம பாடியை கூலாக வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காய். அதை காயாக செஞ்சு சாப்பிடும்போது, கூட்டாக செய்யும் போது, பொரியலாக சாப்பிடும்போது வேணாம் அப்படின்ட்டு பசங்க கூட வந்து இப்படி ஒரு ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்கும்போது, போயிட்டு வரும்போதும் விளையாடிட்டு வரும்போதும் அவங்க அப்படியே இதை சாப்பிட்றதுக்கான உத்தியை வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிடணும். எது வேணான்னு சொல்கிறாங்களோ அந்த காயை வந்து நம்ம எப்படி அவங்க கொடுத்தா எப்படி நமக்கு செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ஸ்வீட்டாக செஞ்சோ, ஒரு காரமாக செஞ்சோ எப்படி அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ, ஒரு அட்ராக்டிவ் ப்ரெசன்டேஷன் வச்சோ, அந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் நம்ம இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்காக. எப்பவுமே ஆரோக்கியன்றது வரும்போது நம்ம ஆஸ் அ மதராக நம்ம ஸ்பெஷல் அட்டென்ஷன்ஸ் எடுக்கிறோம். பட் இருந்தாலும் நம்ம பசங்க சாப்பிட வைக்கிறதுக்கு பெரிய போராட்டம் பண்ணுறோம், நம்ம சில காய்கள்லாம் சாப்பிட வைக்கிறதுக்கு அவங்கள. ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்வீட்டை செஞ்சு நம்ம கொடுப்போம், ஆரோக்கியமாகவும் இருப்போம். இப்போ இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நீட்டு சுரக்காய் தான் எடுத்திருக்கேன். நீட்டு சுரக்காவே கொஞ்சம் இளம் பிஞ்சாக இருக்கிறத எடுத்திங்கன்னா அவ்வளோவா கொட்டை எதுவும் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஈரப்பதமாகவும் இருக்கும் அந்த சுரக்காய். ஸோ இப்போ இது சுரக்காவை எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா பெரிய துருவலில் வச்சு திருவிக்கோங்க. பெரிய துருவலாக இருந்தால் தான் நல்லா ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு அல்வா பண்ணும்போது. ஸோ இப்போ ஒரு கப் அளவுக்கு, பெரிய கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 350 கிராம் கிட்ட இருக்கும் இது. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனோ கடாயோ எடுத்து வச்சு நம்ம திருவி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈரத்தன்மை இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஈரம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறமா தான் நெய் சேர்க்கணும். இதுதான் முதல் டிப்பு. ஒரு சிலர் ஃபஸ்ட்டு கேஷ்நட்டை வறுத்துட்டு அப்படியே நம்ம சேர்ப்போம். அந்த மாதிரி செய்யாமல் ஃபஸ்ட்டு இந்த இருக்கிற காயெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் வந்து நல்ல ஒரு க்ரன்ச்சியாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளோட அல்வாலியே. இது நல்லா இப்படி பரப்பி விடுங்க. நல்லா அதில் இருக்க ஈரப்பதம் வந்து நல்லா போகட்டும். பாருங்கள், நல்ல ஈரத்தன்மை போயிடுச்சு. இப்போது எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. காய வச்சு ஆற வச்ச பால் இது. நல்லா திக்கு பாலாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அல்வாக்கு. பால் ஃபுல்லாக நல்லா வற்ற ஆரம்பிக்கணும், அது வரைக்கும் நம்ம இதை பாயில் பண்ணலாம். சிம்லே வச்சு பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா ஹையில் வச்சிங்கன்னா பக்கத்தில் இருந்து கொஞ்சம் கலரி விடுங்க. சிம்மில் கொதிச்சு வரும்போது பாலோட தன்மையும் நல்லா திக்குப்படும். அதனால வந்து நான் சிம்மில் பண்ண சொல்கிறேன். நம்ம விட்ட பால் எல்லாமே கொஞ்சம் சுண்டி நல்லா ஆயிடுச்சு, கொஞ்சம் பால் தான் இருக்குது. இப்போ கூடவே வந்து நம்ம சாஃப்ரானை வந்து ஒரு சூடான பாலில் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணாலும் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சத்தூளே தான் நான் ஆட் பண்ண போகிறேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆட் பண்ணால் போதும், நல்ல கலர் கொடுக்கும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக மஞ்சத்தூள் ஸ்மெல்லாம் நல்லா வராது, அல்வா வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வரும். நம்ம விட்ட பால் எல்லாமே வற்றியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் காய் நல்லா வெந்திருக்கானும் பாருங்கள். வெந்துட்டோடனே நம்ம எடுத்து நம்ம ஒரு கப் அளவுக்கு காய் எடுத்தோன்னா அதே கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சுகர் கூடனா போட்டுக்கோங்க, பட் இது கரெக்டாக இருக்கும். சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இதுக்கப்புறமா தான் நம்ம நெய் விடணும். இந்த காய்க்கு அவ்வளோவா இந்த அல்வாக்கு நல்ல நெய் தேவைப்பட்டால் நம்ம வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நம்ம விட்டுக்கலாம். இது நம்ம போட்ட சுகர் எல்லாம் நல்லா சுருண்டி அல்வா நல்லா பதமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக. நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இது பாருங்கள், நெய்யே தேவைப்படலை. நெய்யே இல்லாமலே எப்படி நல்லா சுற்றி வருது பாருங்கள். நல்லா திருப்ப முடியுது, கடையில் ஒட்டாமல் நல்லா ஈஸியாக வந்துடுச்சு. வாசனைக்காக வேணால் நம்ம கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கலாம். இதில் பாருங்கள், ஒரு டீஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கார்னிஷ்காக நம்ம கேஷ்நட்டு, ரைசின், பாதாம் எது வேணாலும் நம்ம வந்து வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே பாதாம் ஆட் பண்ணுறீங்களா, அப்படியே நம்ம ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக கூட வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சொரக்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கும்போது வெஜிடபிளையும் செஞ்ச மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். வீட்லேயே நம்ம அல்வா செய்யும்போது வெரைட்டியாக செய்யும்போது வேறு டேஸ்ட்லேயும் இருக்கும், வேறு ஃப்ளேவர்ஸும் நமக்கு கிடைக்கும். நம்ம வித்தியாசமான சுவையில் இருக்கக்கூடிய சுரக்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சு.